ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு வரோம். ஓகே, அதே வரிசையில் இன்னைக்கு எடிட் பண்ண அந்த ப்ரிவியூ மாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சும்மா அந்த மாடல் நான் அலைட் மோஷன்லாம் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இதை மாதிரி பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே எஃபெக்ட் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்புறம் இந்த இமேஜ் அப்புறம் இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அலைட் மோஷன் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் வந்து ஃபுல்லாக ரொம்ப கிளியராக மேக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா இங்கே ஒரு கிரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இருக்கா? அதே தான். இங்கே வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன காமிக்கும் அப்படின்னா ரெசல்யூஷன் காமிக்கும். 4:5 எடுத்துக்கோங்க. ஒரு 720 அப்புறம் ஒரு 60 பிஎஸ் அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோனா பக்கத்துலேயே இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த கார் இமேஜ் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும் மேலே. அங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஃபிட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஸ்க்ரீனில் டச் பண்ணி இதை கீழே வச்சிடலாம். ஏன்னா மேலே வந்து லிரிக்ஸ் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கீழே வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இமேஜில் டச் பண்ணிடலாம். அந்த கார் லேயரில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு விண்டோ இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இது எதுக்குன்னா இதை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் கையாலே ட்ராக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் கீழே இருக்க ஒரு ஆப்ஷன் மட்டும் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். ஒரு 30 செகண்டில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே தான். அப்படியே அதை முடிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சாங் வந்து தேவை. நமக்கு சாங் எதுனா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வேறு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள சாங் மட்டும் உங்களுக்கு தேவை. ஓகே, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த வீடியோ வந்து வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த 3 டாட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். கீழே வீடியோ லேயர் இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். 3 டாட் பக்கத்தில் இருக்கும். அப்படி விட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிட்டு போயிடும். நமக்கு ஆடியோ மட்டும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவோட எண்டு போயிடலாம். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு எதுக்கு அப்படி போகிறோம் அப்படின்னா அந்த எண்டில் கரெக்டாக இதை கட் பண்ணி எடுத்துலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் லாஸ்ட் வந்து முடிகிற டைம் வந்து வால்யூம் கம்மியாகி ரொம்ப கிளியராக முடியும். இல்லைனா சடனாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, அந்த வால்யூம் வந்து எப்படி கரெக்டாக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் எண்டு டைம் வந்து எப்படி வால்யூம் கம்மியாகி முடியுது, அது வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா ஆடியோவில் எண்டு வந்துருங்க. எண்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் 30 செகண்ட்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு செகண்டில் 2 செகண்ட் தள்ளி வச்சிடலாம். இங்கே ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா இது ரொம்ப கவனிக்கணும். இதே தான். ஓகே, இது வந்து கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் நான் சொல்லும் போதெல்லாம் ஒன் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ சும்மா காமிக்க ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்க்ரீனில் அந்த இடத்துலையும் ஒரு சின்ன லேயரில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகே, அப்புறம் அப்படியே எண்டு வச்சிடலாம். எண்டு வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே எண்டு விட்டிங்க அப்படியே 0வில் வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்த காற்றை வித்த காட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷேப் இருக்கும். ஷேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் இருக்கும். ஓகே, இதே ஷேப் தான். இந்த ஷேப்பை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஷேப் வந்து எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்க்கும்போது இப்படி தான் பெருசாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதே தான் அந்த விண்டோ. இல்லைனா அந்த லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வரும் எப்பவும். ஓகே, அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஒயிட் கலர் தேவை, அதனால் ஒயிட் கலர் கொடுத்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஒரு 8 செகண்ட் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, அதை லேயரில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 8 செகண்ட் வச்சுட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் தரேன். இப்போ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம் பாருங்கள். இதை யூஸ் பண்ணி கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அதே லேயரில் வந்து கிளிக் பண்ணலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. ஓகே, அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே ஆப்ஷனில் தான் இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அந்த ஸ்க்ரீனில் டச் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இந்த பாருங்கள், நான் அப்படி இந்த ஒயிட் கலரில் காமிக்கிறேன். இதை அப்படியே டச் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மூவ் ஆயிரும். ஓகே, இந்த பொசிஷன் எல்லாம் வந்து வச்சிடலாம். ஓகே, ஜூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் லைட் எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, மறுபடியும் அதே லேயரில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்லேயும் மறுபடியும் போனீங்கன்னா ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அப்படி அங்கே கலர் அண்ட் லைட் வந்தீங்க அப்படின்னா ரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து புது அப்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து பழைய அலைட் மோஷன் வந்தீங்க இருக்காது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, நேம் பார்த்துக்கோங்க, ரேஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லென்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ஒரு 18 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, 0.18 நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அது வந்து எவ்வளோ வேல்யூ வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே ஒரு 1.34-35 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் த்ரெட் ஹோல்டு இதெல்லாமும் இருக்குது, இதெல்லாம் வேணாம், அவ்வளோதான். ஓகே, வேல்யூ வந்து இதுதான். இதெல்லாம் சேமாக நீங்கள் எது வேணும்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன கலர் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஓகே வேல்யூ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது அவ்வளோதான், வேல்யூ எல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த லைட் எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருச்சு. இது எப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அந்த லேயரில் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சிடலாம், ரைட் சைடு வச்சிடலாம். ஓகே, அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் இது வரும். டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் கூட வந்திருக்கும், 2 லேயராக இருக்கும். சேம் எஃபெக்ட் வந்து 2ஆக இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த புதுசாக வரும், அந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ஒரு விண்டோ வரும். அதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து லைட்டாக ஹேங் ஆகுது, அதனால் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2 டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இந்த எஃபெக்ட் கொடுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஸ்பீடாக அதை பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து மறுபடியும் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஜூம் ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு லேயர் எடுத்துட்டீங்க, லைட்டு சின்ன எஃபெக்டாக, அதை வந்து 2 டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட் கொடுங்க. ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இது மாதிரி ஹேங் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப பெருசாகிட்டு ஸோ ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா இதை மாதிரி தான் ஜூம் இன் ஜூம் அவுட். ஏதாவது உங்களுக்கு இதை மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மூவிங் ஓகே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு கரெக்டாக ஏதாவது பொசிஷனில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதில் தான் கொஞ்சம் திண்டாடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், போதும். ஓகே, இப்போ கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் மாதிரி ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த சாங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா காமிக்கிறோம். ஓகே, இது சேம் தான். ஓகே, நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம், இதே காப்பி பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ஓகே, இதை மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இதை மாதிரி கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஒவ்வொரு நீங்கள் ஆடியோ லேயர் என்ன லேயர் ஆட் பண்ணாலும் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்திருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வெயிட், இப்போ லைட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து இமேஜ் படம் போட்டு ஒன்று இருக்கும், ஆடியோ இருக்கும். அதுக்கு மேலே நம்ம 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2யும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காப்பி 2 லேயர் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் 2 லேயர் கிளிக் பண்ணதால் 2 காப்பி 2 லேயர் காமிக்கும். நீங்கள் 1 மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா 1 தான் காமிக்கும். அதாவது நம்ம 2 செலக்ட் பண்ணோம். ஓகே, அந்த எல்லோ கலர் இண்டிகேட்டர் லைட் எப்படின்னு காமிக்கிறேன்.
ஓகே இங்கே வந்துட்டு மறுபடியும் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே இதே எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி கீழே வச்சிடுறேன். ஓகே இந்த கீழே ஒரு சின்ன லைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஓகே அதில் வந்து லைட்டாக இண்டிகேட் லைட் மாதிரி வர மாதிரி அதெல்லாம் வச்சிடலாம். ஓகே நான் வந்து அது சைடில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து சைடில் வேணும்னா சைடில் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே இதை மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே மறுபடியும் இப்போ இன்னொரு லேயர் கூட ஆட் பண்ணியிருப்போம். அந்த லேயரில் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துக்கோங்க. வந்துட்டு அதை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஓகே அது வந்து லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இண்டிகேட் லைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்துட்டு கலர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ ஒரு லேயர் கொடுத்துட்டோம். இன்னொரு லேயரோட கிளிக் பண்ணிடலாம். கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷன். ஓகே சாரி கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி ஒரு ஆப்ஷன். அது சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே அதை ஸ்க்ரோல் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணி எண்டு வச்சுட்டு இதை அப்படியே சுற்றி விட்டீங்க இந்த கலர் வந்துடும். ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இந்த லைட்டு. இப்படி எப்படி பிளிங்காக வைக்கிறது அப்படின்னா இந்த எஃபெக்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே அங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இல்லை ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பல்ஸ் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் பார்த்துக்கலாம். பல்ஸ் ஒப்பாசிட்டி. ஓகே ஜூம் போயிடலாம். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஓகே நீங்கள் வந்து பல்ஸ் ஒப்பாசிட்டியை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் அதை ஆட் மட்டும் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் கொடுத்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இதே எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே ஒரு லேயர் இருக்கும். அங்கே போயிட்டு எஃபெக்ட் இருக்கும். இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே இங்கே பேஸ்ட் மட்டும் கொடுத்துடலாம். ஓகே இதே எஃபெக்ட் வந்து 2 லேயருக்கும் பேஸ்ட் ஆயிரும். ஓகே இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னா பிளிங்க் ஆகும். ஓகே இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே இப்போ பிளிங்க் ஆகுது. ஆனால் லைட்டாக எனக்கு ஹேங் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுத்தோம்ல லைட் எஃபெக்ட் அதெல்லாம் கொஞ்சம் எனபிள் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணி ஒரு டச் பண்ணிங்கன்னா எனபிள் ஆயிரும். ஓகே நான் அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை டிசபிள் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ எனபிள் பண்ணிடுறேன். ஸோ டிசபிள் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நான் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தேன்னா ஹேங் ஆகுது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து லைட் எஃபெக்ட் காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே லிரிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். அதோட ஃபினிஷிங் டச் முடிஞ்சிடும். ஓகே இப்போ நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணேன்னா ரொம்ப ஹேங் ஆகும். அதனால தான் இதை வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே இப்போ நீங்கள் எனபிள் பண்ணி லாஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே இதை நான் மறுபடியும் டிசபிள் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நான் லிரிக்ஸ் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே இப்போ வந்து மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துடலாம். மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தீங்கன்னா அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிடலாம். இங்கே கொடுத்துட்டு நான் சும்மா அலைட் மோஷன் டியூட்டோரியல் அப்படின்னு போடுறேன். நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் லிரிக்ஸ் கரெக்டாக என்ன லைன் வருது அதை அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரொம்ப சிம்பிள் தான். ஓகே நான் சும்மா போடுறேன். ஃபாண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது. ஓகே நீங்கள் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கீழே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எல்லாமே சொல்லியிருப்பேன் கிளியராக. இது மாதிரி ரொம்ப லெந்தாக சொல்லியிருப்பேன். ஓகே அவ்வளோதான். இந்த ஃபாண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த கலர் வந்து சேம் தான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கலர் வந்து இந்த கலர் கொடுத்துட்றேன். ஓகே நீங்கள் இண்டிகேட்டரில் வந்து எந்த கலர் கொடுக்குறீங்க அதே கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே நீங்கள் வேறு ஏதோ கலர் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ கலர் கொடுத்துறீங்க அதே மாதிரினா இங்கே வந்து கலர் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டோம். நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து அந்த லிரிக்ஸ் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க சொன்னதான். ஓகே அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்துக்கோங்க. ஓகே எஃபெக்ட் வந்து ஆட் எஃபெக்ட் வந்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொசீஜரில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே நிறைய இருக்கும். ப்ரொசீஜரில் இருக்கும். அதில் வந்து ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே இந்த எஃபெக்ட் வச்சு நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதோட எண்டு ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த வீடியோட எண்டு அது வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஓகே இதை வச்சு தான் வித்த காட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து மல்டிப்ளை அதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்படி பாருங்கள் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கா ஒரு லைட் மல்டிப்ளையில் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை கொடுத்துட்டு அப்படியே மேலே வாங்க. பொசிஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க அது கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ தெரில. ஸோ
ரேடியஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த லைட் எஃபெக்ட் வந்து சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ எக்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒய் வந்து கிளிக் பண்ணி ஒய்யை வந்து கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி லிரிக்ஸ் இந்த லைட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸோட சென்டரில் இருக்கணும். அது மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரேடியஸ் ஃபுல்லாக வச்சுட்டேன். பிரைட்னஸ் இருக்குது. பிரைட்னஸ் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.050 நினைக்க பார்ப்போம். சாரி, ஒரு 1.050 வச்சுக்கோங்க. ஓகே, பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஷைன் அப்படின்னு இருக்கும். என்ன ஷைன் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு ஆப்ஷன் விட்டுட்டோம். ஓகே, கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கலரில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கலரில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே அந்த கலர் ஓகே கீழே இருக்குது பாருங்கள். அந்த கலரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கொடுத்திங்கன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஷைனை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் எஃபெக்ட் வந்துடும். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓகே கையில் ஒயிட் கொடுத்துட்டேன். ஷைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி -1.00 வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நீங்கள் திரும்ப மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா லைட்டாக தெரியுற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வச்சிடலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லிரிக்ஸில் வந்து அந்த அனிமேஷன் தெரியுது. ஓகே, பொசிஷன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். ஓகே, கரெக்டாக இந்த பொசிஷன் லைட்டாக வந்து அந்த லிரிக்ஸ் தெரியுது ஸ்டார்டிங். அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஷைனில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஷைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் கீ இருக்குது பாருங்கள், இதே தான். இது வந்து 1 டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டைமண்ட் சிம்பிளாக இருக்கா, மைனஸ் ஆயிரும். அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே எண்டில் வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டார்டிங் லேயரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் வந்துட்டு இந்த ஷைனை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லைட்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வேணாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இதை வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். அந்த லிரிக்ஸ் நீங்கள் கிளியராக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, நீங்கள் லிரிக்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிடுறேன். ஓகே, காப்பி பண்ணி எதுக்கு இன்னொரு பேஸ்ட் பண்ணிடுறேன். செகண்ட் லிரிக்ஸுக்கு வந்து இதை காப்பி பண்ணிடலாம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இது கிளிக் பண்ணிடலாம். ஓகே, செகண்ட் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ சின்ன ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட் இதில் பார்த்துருப்பீங்க. சாரி, ஷேக் எஃபெக்ட் கிடையாது, அந்த லைட் எஃபெக்ட் வந்து விட்டு விட்டு வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். சேம் தான். ஓகே, இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்துடலாம். ஸ்டாரில் வந்து ஆட் எஃபெக்ட் வந்துடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷைன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஷார்ட் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே தான். இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிறைய ஷார்ட் வரும். இங்கே வந்து ஓகே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்டர் இருக்க ஆப்ஷன், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் உள்ளாடி இருக்கும். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை எந்த பொசிஷன் ஓகே இதே தான் வைக்கணும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டாக மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நான் சும்மா தான் மூவ் பண்ணுறேன். சும்மா இந்த அளவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் காமிக்கிறேன். சேமும் எஃபெக்ட் தான், அதில் ஒரு சின்ன கிராஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து லைட் எஃபெக்ட் மாதிரி இப்படி விட்டு விட்டு பிளிங்க் ஆகிட்டு வரும். ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் கன்டினியூஸாக வந்து செகண்ட் லிரிக்ஸ் தேர்ட் லிரிக்ஸ் வந்து இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லாட்டி லென்த் கொஞ்சம் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் எனபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டிசபிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த லைட் எஃபெக்ட்லாம் இதாயிரும். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கும்போது ஹேங் ஆச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நான் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக எங்கள் வித்தியாசம் மாதிரி எடிட் பண்ண வரும். ஓகே, உங்கள் கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான்.